பிரதர் ஆரம்பிச்சுக்கலாங்க பிரதர். ஓகேங்க பிரதர். ஸ்கிரீன் தெரியுங்களா பிரதர்? தெரியுதுங்க பிரதர். ஓகேங்க, தேங்க்யூ. ஒன்றான மெய்ப்பிதாவாகிய யாவை தேவனுடைய நாமத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்துக்கு நாம் துதிகளை ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். கிறிஸ்துக்களான அன்பான சமாதானத்தின் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இன்றைய தினத்திலும் நாம் கடந்த சில மாதங்களாக இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை பற்றிய காரியங்களை தியானித்து வருகிறோம். இது பாஸ்டர் ஜான்சன் அவர்களுடைய இந்த உன்னத பாட்டின் 8 அதிகாரங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்திற்கான அதனுடைய பேராஃபேஸ், அதனுடைய அந்த பொழிப்புரையை பற்றிய விவரங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதன்படி நாம் கடந்த வகுப்பில் வசனம் 12 15 வரையிலான 4 வசனங்களை குறித்து படித்தோம். அப்போ அதை குறித்த சில காரியங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதன்படி பார்க்கும்போது நம் வசனம் 4:12 வாசிப்போம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இங்க 3 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மணவாட்டியினுடைய அந்த கண்டிஷன், அவங்களுடைய நிலைமைகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக அவர்கள் மற்றவர்களால் பார்க்கப்படுகிறார்கள், எப்படி மதித்துணரப்படுகிறார்கள் என்ற கண்ணோட்டத்துல இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க என் சகோதரியே, என் மணவாளியே என்று அங்க சொல்லும்போது அது யாவேதனுடைய குமாரத்தையும் கிறிஸ்துவனுடைய மணவாளியுமா இருக்கிற அவள், அதாவது சபை, இங்க அடைக்கப்பட்ட தோட்டம் என்று அங்க சொல்லும்போது அது கிறிஸ்து அந்த பரிசுத்தாவினுடைய கனிகளை தன்னில் அவள் அபிவிருத்தி செய்தவளாக இருக்கிறாள். அந்த தோட்டம் என்பது அங்க அவளுடைய இதயமாகி நல்ல நிலமாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதுல பரிசுத்தாவின் கனிகளால் தன்னை அதுல அபிவிருத்தி செய்தவளா இருக்கிறாள் அந்த சத்திய பிரதேசத்தில் என்று நாம் பார்க்கிறோம். அது அவரோடு கூட பாடுபடும் போது, யேசுவாவோட தலையாகிய யேசுவாவோட பாடுபடும் போது அவளது அந்த நெருக்கமான பாதையில் அவள் தன்னில் வெளிப்படுத்துகிற அந்த ஆவின் கனிகளை, விசேஷமாக அந்த தியாக அன்பின் வெளிப்பாட்டை அந்த தோட்டத்துக்கு வெளியே உள்ளவர்களால அது மதித்துணரப்பட முடியாத நிலையில் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம். அந்த விதத்துலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஷட் அப் ஃப்ரம் அவுட் சைடர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பொதுவான உலகத்தாருக்கும் அதே போல அந்த அழைப்புக்கு அந்நீராக இருக்கிறவர்களால் அவளுடைய சபையினுடைய அந்த உன்னதமான தியாக அன்பின் வெளிப்பாட்டை மற்றவங்களால மதித்துணர முடியாது. அப்ப இந்த விதத்துலதான் அவள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாள். தோட்டம் என்று இங்கு சொல்லும் போது அதில் இருக்கிற ஒரு மரமாக அவள் தன்னில் அபிவிருத்தி செய்த குணக்கிருபைகளை அங்க மற்றவர்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அந்த நிலையில் அவள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாள். அடுத்து மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் அவள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தா அவள் சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறவளாக இருக்கிறாள். இதனை கர்த்தருடைய ஆவியை பெற்றவளால் மாத்திரம்தான் அந்த சத்தியத்தை, அதில் உள்ள விலையேற பெற்ற முத்துக்களை அவங்க அதனுடைய மதிப்பை அவங்க கண்டுணர முடியும். ஆனால் அவைகள் அந்த அழைப்புக்கு அந்நீராய் இருக்கிறவர்கள், அதாவது அவளுக்கு அழைப்புக்கு அந்நீராய் இருப்பவர்களுக்கு அதை கொடாமல் வைத்திருக்கிறாள் என்று சொல்லும்போது அது மற்றவர்களால் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த விதத்தில் தான் அவள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்கிறாள் என்று அந்த அர்த்தத்துல நம்ம படிச்சோம். அடுத்து முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாள் என்று அங்க மணவாளன் சொல்லுகிறார். அப்ப இங்க சொல்லும் போது அவள் a source of water of life இருக்கிறாள், அப்படி இருக்கிறாள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றால் அவள் கர்த்தராகிய யேசுவா கிறிஸ்து அங்க யோவான் 7ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்ற அந்த அழைப்பை கொடுக்கும்போது அதை யார் ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து அந்த ஜீவ தண்ணீரை வாங்கி பருகினாங்களோ அவங்களுக்கு அதனோட நன்மை பெற்றாங்க. ஏன்னா யேசுவா அங்க சமாரிய ஸ்திரீயிடம் சொல்லும் போது, அது யோவான் 4ல படிக்கிறோம், 4ஆம் சாப்டர்ல படிக்கிறோம். அதை படிக்கும்போது அவன் சொல்றார், அதாவது நான்
அதாவது அந்த அந்த சமரிய சிஸ்டர் சொல்லும்போது இந்த இந்த தண்ணீரை வாங்கி நீங்க பருகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் தாகம் ஏற்படாது. அது நான் அவனுக்கு கொடுக்கும் அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி பார்க்கும்போது அவள் இப்ப மற்றவர்களுக்கு தான் பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக சத்தியத்தின் மேன்மையை மற்றவர்களுக்கு சாட்சி அளிப்பதன் மூலமா அவள் தான் இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவி தண்ணீரை மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறவளா இருக்கிறாள். இலவசமாய் பெற்றால் இலவசமாய் கொடுக்கிறவளா இருக்கிறாள். இந்த விதத்துல அவள் ஜீவ தண்ணீருக்கான ஒரு சோர்ஸாக இருக்கிறாள். ஆனா அது தேவனிடத்திலிருந்து யேசுவா கிறிஸ்து மூலமாக கிடைக்கிற ஜீவனுள்ள வார்த்தை, அவர்கிட்ட தான் ஜீவன் கிடைக்கிறது. அந்த விதத்துல அவர் தான் மெயின் அந்த சோர்ஸா இருக்காரு. ஆனா அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும் போது அந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு செய்கிறவளா இருக்கலாம். அதனாலதான் அவளுடைய வார்த்தை அவிதமாக இருக்கிறது என்றும் முதல்ல இந்த வசனத்தின் முந்தைய பகுதியில் சொல்லப்பட்டது. அதனால அவளுடைய ஆவிக்கு, அதாவது கர்த்தருடைய ஆவிக்கு இணக்கம் இல்லாதவர்களால் அந்த அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை இலவசமாகி வாங்கி பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அந்த ஜீவ தண்ணீருக்கான சத்திய வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விதத்தில் அவள் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாள் என்று இந்த 3 கண்ணோட்டங்கள்ல சபையை குறித்த காரியங்களை படித்தோம். இதுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைவின்படியும் சில விவரங்களை வசனத்தோடு படித்தோம். இப்போ அதனை தொடர்ந்து நாம் 13-14 வசனங்களை வாசிப்போம். உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலதன் செடிகளும் நலதமும் குங்குமமும் பசும்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தர்வக்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. இங்கே மணவாளன் இப்ப அவளை ஒரு தோட்டமாக கருதி உன் தோட்டம், ஏன்னா ஏற்கனவே இந்த முன்னாடி படிக்கும் போது நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லியிருக்கிறார். அது போலவே இங்க உன் தோட்டம் இப்போ மாதுளம் செடிகளும் அதுக்கு பின்னாடி வர்ணிக்கப்படுகிற சில தூப வர்க்க மரங்களும் கந்த வர்க்க செடிகளும் உள்ள ஒரு சிங்காரவனமா இருக்கிறது. இப்போ 2 விதமான வெரைட்டி இருக்கு அங்க. ஒன்று தூப வர்க்க மரம், இன்னொன்று வந்து கந்த வர்க்க மரம் செடிகள். இந்த மரம் செடிகள் என்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டது. ஆனால் ஒரே வார்த்தையில சொன்னா அவருடைய தோட்டம் சொல்றார், தி பிளான்ஸ் ஆர் ஆர்ச்சர்ட் ஆஃப் பொமோகிரனேட்ஸ், அதாவது மாதுளம் பழங்களுடைய அடங்கின ஒரு தோட்டமா இருக்கிறது. அவள் மாதுளம் பழங்களின் ஒரு பழத்தோட்டமா இருக்கிறாள். அதுதான் முக்கிய மெயின் அந்த கண்ணோட்டம், அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவமே அதுதான். இப்போ மாதுளம் பழங்கள் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தின் நிகழ்வின்படி படிக்கும் போது அது கிறிஸ்துவின் அந்த ரிடம்டிவ் ஒர்க்னு படிச்சிருக்கிறோம். அது கிறிஸ்துவின் மீட்பின் வேலையினுடைய அந்த ஃப்ரூட்ஸ், அதனுடைய நற்பலன்களாகிய ஒரு தோட்டத்தில் இப்போ அந்த ஃபீல்டு பண்ணை என்று சொல்லலாம். அப்ப அதுல நீதின் விருட்சங்களில் ஒன்றாக அவள் இப்ப அவருடைய அந்த தோட்டத்தின் எஜமானரால் இப்ப நாட்டப்பட்டிருக்கிறாள், ஒரு தற்காலிகமாக ஒரு பரிச்சார்த்த முறையில். ஆனால் அவள் அந்த தோட்டத்துல நித்தியத்திற்கும் ஒரு நீதியின் விருட்சமா மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற அந்த மில்லியன் யுக ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற அந்த நீதியின் விருட்சமா ஆவதற்கு இப்போ எஜமான் அந்த எஜமான் என்ன எதிர்பார்க்கணும்னா அவள் தண்ணில் சில கனிகளை அபிவிருத்தி செய்யணும். அப்போ அவள் தோட்டம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், மற்றவர்களுக்கு நற்பலன் அளிக்கக்கூடிய ஒரு தோட்டமா இருக்கணும். அப்பதான் அவளால் மற்றவர்கள் பயன்பெற முடியும் என்ற அர்த்தத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவளிடத்துல நிறைய அந்த ஆவின் கனிகளை தேவன் எஜமானர் எதிர்பார்க்கிற, அந்த தோட்டக்காரர் எதிர்பார்க்கிற நற்கனிகளை, அந்த ஆவின் கனிகளை அவ அபிவிருத்தி செய்ய வேண்டியவளா இருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது இந்த வசனம் 13 மற்றும் 14 இப்படிப்பட்ட எஜமான் எதிர்பார்க்கிற அந்த நற்பலன்களை அங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கு என்னன்னு. அதை இப்போ அபிவிருத்தி செய்து கொண்டிருப்பவளாக இப்ப மணவாளன் அந்த தோட்டத்தை பார்க்கிறார். அப்ப அதனாலதான் அவன் தோட்டம் இப்படி அந்த தூப வர்க்க மரங்களும் கந்த வர்க்க செடிகளும் பயன் தரக்கூடிய ஒரு சிங்காரவனமா இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். அப்ப அதன்படி உன் தோட்டம் என்று அங்க சொல்லும் போது அது அவளில் அந்த நல்ல நிலத்தில், அதாவது அவர் இருதயமாகி நல்ல நிலத்தில் என்னெல்லாம் அடங்கியிருக்குது என்றுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுல என்ன வரிசையிலோ அதே வரிசையில் நம்ம பார்த்தோம்னா
அப்ப இங்க உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் என்று அவங்க சொல்லும் போது அதுதான் மெயின் படிச்சோம். அப்ப கிறிஸ்துவனுடைய மீட்பின் வேலைகளினுடைய அந்த நன்மையின் அடிப்படையில தான் அவள் இப்ப தன்னில் இந்த விதமான கனிகளை அபிவிருத்தி செய்கிறார். அப்ப இவ்விதமான அந்த கனிகளை அவரிடத்துல அபிவிருத்தி செய்வதற்கு உண்டாகிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யெஷுவாவுடைய மீட்பின் பலியின் அந்த புண்ணியத்தின் விளைவுகளாக தான் அதை பார்க்கிறோம். அவளுக்காக அவர் அந்த காரியங்களை செய்கிறார். இதுக்காக யெஷுவா தேவனால் அவளுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் விடுதலையுமாய் அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இது எதன் அடிப்படையில் பார்த்தா யெஷுவாவுடைய ரிடம்டிவ் ஒர்க்ஸ், அந்த மாதுளை பழங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட காரியங்கள் அடிப்படையில் அதுக்கு இந்த உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல என்னெல்லாம் அந்த தோட்டத்தில் அவள் அபிவிருத்தி செய்திருக்கிறாள் என்று பார்த்தா, அருமையான கனி மரங்கள் என்று சொல்லப்பட்டது, வித் பிளசன்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிறது. அது ஜாயஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்னு சொல்றார். அப்போ பரிசுத்தாவின் அந்த சந்தோஷத்துக்குரிய கனிகள் அவளிடத்துல அபிவிருத்தி ஆகியிருக்கிறது. அப்போ சொல்ற ஆவியின் கனிகளை பரிசுத்த பவுல் அங்க லிஸ்ட் பண்ணி ஒரு வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் உன்னதமான கனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பே பிரதானமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த மருதோண்டி செடிகளும் நலத செடிகளும். அப்ப மருதோண்டி என்பது சரியான மொழியாக்கம் இல்லை என்பதிலே படித்தோம். அப்ப நலதம் என்பது அங்க விசுவாசத்தை அர்த்தப்படுத்துகிறது என்று ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ அது மருதோண்டி செடி என்பது அங்க சைப்ரஸ் இல்லையா, சைப்ரஸ் அதாவது ஒரு எவர் கிரீன் ட்ரீன் என்று நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில சைப்ரஸ் மற்றும் அந்த ஸ்பைக் நாட், அந்த நலதம், அது நலதம் இங்க விசுவாசத்தை குறித்தாலும் இந்த சைப்ரஸ் அதாவது அந்த எவர் கிரீன் ட்ரீனுடைய உன்னதம் என்னன்னு பார்த்தா எட்டர்னல் லைஃப்ல அது உருவகப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அது சார்ந்த விசுவாசமா இருக்கிறது என்று நம்ம படிச்சோம். அப்போ எட்டர்னல் லைஃப் வித் ஜஸ்டிஃபைங் ஃபெய்த். அப்போ அந்த நலதம் அங்க விசுவாசத்தை அடையாளப்படுத்தினாலும் எது சார்ந்த என்று சொல்லும் போது, அவள் தன்னில் நியாயமாக்கப்படுதலுக்கான விசுவாசத்தினால் நித்திய ஜீவனுக்கான காரியங்களை தன்னில் அவள் அபிவிருத்தி செய்தவளாக இருக்கிறாள். ஏன்னா அவள் இப்போ பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த நியாயமாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்து அந்த சான்டிபிகேஷன் டெலிவரன்ஸ் என்ற அந்த அடிப்படையில் அவள் அபிவிருத்தி ஆகி கொண்டு போகிறாள். அப்ப இந்த காரியங்கள் அவள் இடத்துல இருக்குது என்பதை அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து 14வது வசனத்துல இங்க தமிழ்ல நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கம் தனித்தனியா இருந்தாலும் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து இருக்கும். அப்ப ஸ்பைக்நாட் அண்ட் சேஃப்ரான், அதாவது குங்குமம் என்று சொல்ல ரெண்டு சேர்ந்து என்று பார்க்கும்போது, முதல்ல அந்த நலதம் எட்டர்னல் லைஃபோட பார்க்கும்போது அது நியாயமாகுதலுக்கான அந்த ரீதியில படித்தோம். இங்க அது பரிசுத்தமாக்கப்படுதலுக்கான விசுவாசத்தோட நம்பிக்கையும் அபிவிருத்தி செய்திருக்கிறார். அப்போ இங்க குங்குமம் இந்த நம்பிக்கையை அங்க குறிப்பிட்டு காண்பிக்கிறது. நலதமும் குங்குமம் சரி ரைட். அப்ப நம்பிக்கையை அங்க குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அப்ப அடுத்தது இன்னொரு அடுத்த செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசம்பும் லவங்கமும் அங்க அந்த தோட்டத்தில் அந்த தூப வர்க்க செடிகள்ல அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் அங்க அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள் அந்த தோட்டத்துல என்று பார்க்கும்போது, அப்போ அந்த வசம்பும் லவங்கமும் எதை காண்பிக்கிறது என்று பார்க்கும்போது அது நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்று முதல்ல படித்தோம். அப்போ அதன்படி சத்தியத்தின்படியான சரியான அறிவையும் புரிந்து கொள்வதிலையும் தனது இருதயமாகிய நல்ல நிலத்தில் அவள் அபிவிருத்தி செய்து அது பெற்றிருக்கிறாள். அப்போ இதெல்லாம் அவளுடைய அபிவிருத்தியில அங்க ஒரு நற்கனிகளாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தூப வர்க்க சகலவித தூப வர்க்க மரங்களும். இப்ப மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டார். வித் ஆல் த ட்ரீஸ் ஆஃப் பிராங்கன்சன்ஸ். அப்ப அது மற்ற எல்லா தூப வர்க்கங்களும் அங்க உள்ளடக்கமா இருக்கிறது. பொதுவாகவே தூப வர்க்கம் என்று நம்ம பார்த்தாலே அது சாய்ஸ் ஹியூமன் பவர்ஸ், அந்த விருப்ப தேர்வுடைய மனுஷிக வல்லமைகள் திறமைகள் என்று அந்த அர்த்தம் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனா நம்ம இங்க படிக்கும் போது அது அன்பை அங்கு அடையாளப்படுத்துகிற டிஸ்இன்ட்ரெஸ்ட் லவ். அது யார் இடத்திலும் பார்த்தா தெய்வனிடத்திலும் கிறிஸ்துவின் இடத்திலும் சகோதரத்திலும் உலகத்தாரிடத்திலும் சத்துருக்களிடத்திலும் உண்டான அந்த தியாக அன்பு. இது தேவனுக்கு ஒரு புகழ்ச்சியாக மகிமையாக இருக்கும்படியான அந்த அவிதமான அன்பை டிஸ்இன்ட்ரெஸ்ட் லவ் அவள் தன்னில் தன்னலமற்ற அன்பான தியாக அன்பை வெளிப்படுத்துகிறவளாக அபிவிருத்தி செய்தவளாக இருக்கிறார். அப்ப தூப வர்க்கம் என்று அங்க பார்க்கும்போது
அது எரிக்கப்படும் போது ஒரு காரியமும் எரிக்கப்பட்ட பிறகு என்று பார்க்கும் இல்லையா. தூபவர்க்கம் எரிக்கப்படும் போது அது கிரேசஸா மாறுகிறது, குணக்கிருபைகளாக மாறி இருக்குது என்று நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மனுஷிக அந்த பவர்ஸ், ஹியூமன் பவர்ஸ் படிக்கிறதுல மனுஷிக விருப்பத்தேர்வுடைய அந்த திறமைகள் இப்போ அந்த தூபபீடத்தின் அந்த அனுபவங்களோடு நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தின் நிகழ்வுல படிக்கும்போது அந்த அவளுடைய தன்னிடமுள்ள பிரத்யேகமான மனுஷிக திறமைகளால் அந்த பலியின் பாதையில தன்னை நொறுக்கி தூபவர்க்கமாக அந்த தூபபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட அக்கினியில அந்த படைக்கும் போது, அந்த தூபவர்க்கத்தை படைக்கும் போது அதிலிருந்து எழும்புகிற வாசனை ஒரு சுகந்த வாசனையாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது சகல கனிகளின் அபிவிருத்தியாக இருந்தாலும், குணசீலங்களின் அபிவிருத்தியாக இருந்தாலும், ஏன்னா அந்த தூபவர்க்கம் எரிக்கப்படும் போது கிரேசஸா மாறுது. அதுல பிரதானமாக நம்ம பார்க்கும்போது சேரிட்டி, தியாக அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது. அதுதான் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அது தேவனிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் பெருனிடத்திலும் காண்பிக்கப்படுகிற தியாக அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது. இது சகலவித தூப மரங்களும் என்று சொல்லும்போது இவ்விதமான ஒரு விசேஷமான அம்சங்கள் அவருடைய தோட்டத்தில் அபிவிருத்தியா இருக்கிறது. இருதயமாக நல்ல அந்த தோட்டத்தில் அபிவிருத்தியா இருக்கிறது. இங்க அவள் ஒரு தனிப்பட்ட ஒரு தோட்டம் போலவும், அவள் கர்த்தருடைய, அதாவது ஒரு பெரிய எஜமானுடைய தோட்டத்தில் நீதியின் விருட்சங்கள், அவள் ஒரு தனிப்பட்ட நீதியின் அந்த மரமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த உருவ காட்சியில. அப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அதுல வேற என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுலயும் படிச்சோம், அந்த சந்தன விருட்சங்கள் என்பது இங்க அங்க சொல்லப்பட்ட ஆங்கில வார்த்தை ஏலோஸ். அதாவது அந்த எலோஸ் பட்டா அந்த கற்றாழைன்னு சொல்றோம் இல்லையா அது. ஆனா இங்க அது சந்தன மரங்கள், சந்தன விருட்சங்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னொரு அர்த்தத்துல கரிய போலம் என்ற வார்த்தையில வேதாந்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. மற்ற இடங்கள்ல ஏலோஸ் சொல்லும் போது அது கரிய போலம். அப்போ ஏற்கனவே நம்ம வெள்ளை போலம் என்பது சத்தியத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆரம்பத்திலேருந்து அந்த கருத்தை நம்ம படிக்கிறோம். இது ரெண்டு சேர்த்து அப்ப வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சொல்லும் போது அந்த சத்தியமும் அதனோடு கூட சத்தியத்தின்படியான போற்றி துதிக்கும் பயபக்தியையும் அவள் தன்னில் அபிவிருத்தி செய்தவளா இருக்கிறாள். அப்ப இந்த கரிய போலம் என்று அங்கு சொல்லும்போது ரெவரன்ஸை அங்கு அடையாளப்படுத்துகிறது. அப்ப ரெவரன்ஸனுடைய உள்ளடங்கின காரியங்கள் அது கடமை அன்பும் தியாக அன்பும் இருக்கிறது. அது தேவனை நோக்கி சார்ந்த டியூட்டி லவ் அண்ட் டிசிண்டர் லவ், இந்த காரியங்களை அதை அர்த்தப்படுத்துகிறது என்பதை நம்ம முதல்ல படிச்சிருக்கிறோம். அப்ப இவ்விதமான காரியங்களை உள்ளடக்கின ஒரு விசேஷமான குண இயல்புகளை அவள் தன்னில் அபிவிருத்தி செய்திருக்கிறார். அந்த வெள்ளை போல செடியும் சந்திர விருட்சங்களும் அவளுடைய தோட்டத்தில் இப்போ அலங்கரிக்கிறது என்று அங்கு சொல்லும் போது இவ்விதமான குவாலிட்டிஸ் அவளிடத்துல இருக்கிறது என்று பார்க்கணும். இறுதியாக சந்தன விருட்சங்கள் சொல்லிட்டு சகலவித கந்தவர்க்க செடிகளும் என்று அங்க சொல்லப்பட்டது. அப்ப இங்க வித் ஆல் சீஃப் ஸ்பைசஸ், அதாவது மீதி இருக்கிற ஒரு முதன்மையான கந்தவர்க்க செடிகளும் அந்த தோட்டத்தில் இருக்குன்னு பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க பாஸ்டர் அவர்களுக்கு 5 விதமான கந்தவர்க்கங்களை, அதுவும் மிக முக்கியமான கந்தவர்க்கங்களை இங்க குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார். அதை நம்ம சென்ற வகுப்புல படிச்சோம். அப்போ முதல் பார்த்தீங்கன்னா கேசியா, கருவாப்பட்டை என்று தமிழ்ல சில வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தேன், அந்த கவுன்சில் அண்ட் மைட். நம்ம ஏசாயா 11:2 படிக்கிறப்போ ஆலோசனையும் பலமும் அருளும் ஆவியும் படிச்சோங்களே, அந்த அந்த காரியங்களை அதை அடையாளப்படுத்துகிறது. அப்புறம் ஸ்டாக்டி, அதாவது அந்த இது ஒரு வகையான பிசின் என்று சொல்லுகிறார். அப்ப இது வெள்ளை போலம் போலவே பாலஸ்தீனத்துல காணப்படுகிற ஒரு வகை மரத்தின் பிசின். அப்போ an aromatic gum resin, அதாவது ஒரு வாசனை மிகுந்த ஒரு பிசின், அது ஒரு தைலம் சொல்லலாம் அல்லது பிசின் என்று சொல்லலாம். இது மரத்திலிருந்து வடிகிற ஒரு காரியம், வெள்ளை போலம் போலவே மரத்திலிருந்து வடிகிற ஒரு காரியம். இது மற்றொரு இடத்துல சொல்லும் போது யூதர்கள் அதை விசேஷமா பயன்படுத்துகிற ஒரு வாசனை திரவியம். நம்ம அத்தர்ன்னு சொல்றோம், அத்தர், இந்த சந்தனம் அத்தர்ன்னு சொல்றோம்ல வாசனை திரவியம். அதுபோல அதுக்கு ஒரு வார்த்தை யூதர்கள் பயன்படுத்துகிற அத்தர் என்று அந்த சில மொழிய அதுக்கு ஒரு அதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி,
அப்ப எது இருந்தாலும் இதுக்கு உண்டான வேதாந்தத்தின்படியான இந்த பாடத்தின்படியான அர்த்தம் அது என்ன அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்த்தா அது விஸ்டம், ஞானத்தை அடையாளப்படுத்துகிறது ஸ்டாக்டி. மூன்றாவது அது சொல்லப்படுகிற ஒனேகா, இது இதுவும் தமிழ்ல நம்ம வசனங்கள்ல இதுக்கு குங்கிலியம் என்ற வார்த்தை இருக்கு. குங்கிலியம் இதுவும் ஒரு வகை பிசின். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் வல்லமையை அடையாளப்படுத்துகிறது. அடுத்து நாலாவது, இது வசனம் யாத்திரை 30-34 படிச்சோம். கேல்பிராம் சொன்னா அந்த அல்பனா பிசின் என்று வேதாந்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த வார்த்தைக்கு யாத்திரை 30-34 இந்த தூப வர்க்கங்களை எப்படி ஆயத்தம் செய்கிறது என்ற அந்த ப்ராசஸ்ல இது அல்பனா பிசின் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு கசப்பான பிசின் என்றும், ஆனா அது ஒரு வாசனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வெள்ளை போலம் அதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கசப்பா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதனுடைய வாசனை ரொம்ப மிகுந்த வாசனை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலிருந்து வடிகிற அதனுடைய பால். இப்ப ரப்பர் மரத்துல கூட நம்ம வெட்டினா அதுல இருந்து பால் வரும், அது யூஸ் பண்றாங்க. அது போல அந்த மரத்திலிருந்து ஒரு இது காயமோ இல்லை வெட்டப்பட்ட பகுதியிலோ அதுக்காகவே அதை வெட்டி அதுல இருந்து வடிகிற அந்த பிசினை கலெக்ட் பண்ணி அது ஒரு விலை உயர்ந்த பொருளா மதிக்கப்படுகிறது. இது அந்த பாலஸ்தீனம் மற்ற சூழ்ந்த இடங்கள்ல விதமான காரியங்கள் இருக்கு. ஏசியா கண்ட்ரியில கூட இது இருக்குன்னு சில காரியங்களை எழுதுறாரு. அது நமக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனால் வேதாந்தத்துல இதுக்கு வசனங்கள் இருக்கிறது, இது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விசேஷமா அந்த ஸ்டாக்டி, ஒனேகா, அல்பானா பிசின், இந்த 3 அந்த கந்த வர்க்கங்கள் யாத்திரை 30-34 பயன்படுத்தப்பட்டிருக்காது. தூப வர்க்கத்தை ஆயத்தப்படுத்தல இதெல்லாம் இன்கிரீடியண்டா இருக்கு. அப்ப அதன்படி பார்த்தா அது விஸ்டம், பவர், ஜஸ்டிஸை அடையாளப்படுத்துது. கடைசியா 5வது அந்த கந்த வர்க்கங்களை பற்றி பாஸ்டர் குறிப்பிடும் போது அந்த பியோர் பிராங்கன்சின்ஸ் பொதுவா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எழுதுறாரு. அப்போ அது அன்பை, அதாவது விசேஷமா தியாக அன்பை, என்னது ஜஸ்டிஸ், அங்க நீதி வந்துருச்சு, கடமை அன்பு, வல்லமை, விஸ்டம் இதெல்லாம் வந்துருச்சு, கவுன்சில் அண்ட் மைண்ட் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இறுதியா லவ் என்று எழுதுகிறார். அது தியாக அன்பை அர்த்தப்படுத்துகிறதா இருக்கலாம். அது தூப வர்க்கம் என்ற அர்த்தத்தில் அதெல்லாம் படித்தோம். டிஸ்இன்ட்ரெஸ்ட் லவ் டு யாவே யேசுவா அதெல்லாம் படித்தோம் இல்லையா? அப்போ அந்த டிஸ்இன்ட்ரெஸ்ட் லவ்வா அதை கன்சிடர் பண்ணலாம். அப்போ இதுல இருந்து இந்த அவளுடைய தோட்டத்துல விதமான கிரேசஸ், அதாவது குணக்கிருபைகள், மற்ற அதர் குவாலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அதுல அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ்லாம் சொல்றாரு. விதமான குவாலிட்டிஸும் அதுல இருக்கு, அடங்கி இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம பாஸ்டர் ஜான்சன் இதெல்லாம் நமக்கு சொல்றாரு, இந்த அர்த்தத்தில் தான் அதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கடந்த வகுப்புல ஏசாயா 11:1-3 படித்தோம், யாத்திராகமம் 31:5 படித்தோம், அப்புறம் யாத்திராகமம் 30:23 படித்தோம், இப்போ யாத்திராகமம் 30:34. இதெல்லாம் அந்த தூப வர்க்கம், அபிஷேக தைலம், அப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆயத்தம் பண்ணும் போது அங்க அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் அந்த அந்த குவாலிட்டிஸ், அதோட தேவனுடைய ஆவி, யெஷுவா மேல் இருக்கிற தேவனோட ஆவி, அதுல என்ன இன்கிரீடியன்ட், இதெல்லாம் ஒன்றுத்து பார்க்கும்போது இந்த காரியங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதாவது பரிசுத்த அபிஷேக தைலம் அதனுடைய இன்கிரீடியன்ட்ல, தூப வர்க்கம் ஆயத்தம் பண்ணும்போது அதனுடைய இன்கிரீடியன்ட், அடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யும் போது அவங்களுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு படித்தோம் அந்த காரியத்திலையும். அடுத்தது இங்க யெஷுவா மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியில் அடங்கியிருக்கிற 4 விதமான ஆவி, அந்த ஞானம், நீதி, வல்லமை, அன்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்கிரீடியன்ஸா இருக்கு. இதுல தியாக அன்புதான், அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே அங்க பிரதானமாக இருக்கிறது என்று அந்த வசனம் முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து பார்க்கும்போது இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறோம். வேதத்துல எப்படி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட அந்த தூப வர்க்கங்களினுடைய மரங்களும் கந்த வர்க்கங்களினுடைய மரங்களும் அருமையான கனிமரங்களும் அடங்கின அந்த தோட்டமாக, ஒரு சிங்கார வனமாக அவள் இருதயமாகிய நிலம் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இது எதனால் விதமான அபிவிருத்தி அவளால் செய்ய முடிந்ததுன்னு பார்த்தா, அது அந்த மாதுளம் செடிகள் அடங்கின ஒரு மாதுளம் பழங்கள் அடங்கின ஒரு தோட்டமா இருக்கிறாள். அதுதான் கிறிஸ்துவின் மீட்பின் வேலையின் நற்பணங்களின் ஒரு
விளைவாக தான் இப்படிப்பட்ட கனிகளை அவளால கிரேசஸ் அவளால அபிவிருத்தி செய்ய முடிகிறது. இதனுடைய காரணம் அதுதான் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த அவளுடைய தோட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமா இதெல்லாம் இருக்குது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த தோட்டத்துக்கு அது மாத்திரம் இல்ல, வசனம் 15 படி பார்க்கும்போது மற்றொரு ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றிருக்கலாம். படிக்கலாம், வசனம் 4:15. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லெபனேனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. அப்ப இங்கேயும் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீரூற்று, ஜீவ தண்ணீரின் துறவு, லெபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள். இந்த தோட்டத்துக்கு ஒரு பிளஸிங்கா, ஒரு ப்ரிவிலேஜா அது இருக்குது. ஏன்னா முதல் காரணம் யெஷோவுடைய ரெடம்டிவ் ஒர்க் படிச்சோம். அதுதான் அந்த அவளுடைய விதமான அபிவிருத்திக்கு யெஷோவுடைய பலி புண்ணியத்தின் அடிப்படையில எல்லாம் நடக்குது இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது இதுக்கு இன்னொரு ப்ரிவிலேஜ் தான் கொடுக்குறாரு, ஒரு ஆசீர்வாதமாக ஸ்லாக்கியமாக என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தா, அந்த தோட்டம் சிங்காரவனமா இருப்பதற்கான மற்றொரு காரணம் என்ன பார்த்தா இந்த ஸ்லாக்கியங்கள். அதாவது நீரூற்று, ஜீவ தண்ணீர் துறவு, லீபனோனில் ஓடி வரும் வாய்க்கால்கள் அதுக்கு இருக்கிறது. அப்போ செழுமையான ஒரு தோட்டமா தான் இருக்கும் இல்லையா, அந்த நீர்காலில் ஓரப்பட்ட நடப்பட்ட மரம் போல. அப்ப தோட்டங்களுக்கு நீர் ஊற்று ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லும் போது, அப்ப அந்த தோட்டம் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, அவளுடைய அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ், அவளுடைய நன்மை பயக்கும் தன்மைகள், அந்த தோட்டம் அதுல இவ்வளவுலாம் விளைந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒரு காரியத்தை அந்த அவளுடைய அந்த இருதயத்துல பெற்றிருக்கிறாள். அவளுடைய காரியங்களுக்கு உதவி செய்கிறது அவள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி. அது அந்த ஹோலி ஸ்பிரிட் as source of the fruitfulness. அப்ப நன்மை பயக்கும் அந்த தன்மைக்கு மூல ஆதாரமாக அவள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாள். தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார் அந்த அபிஷேகம், தலையில் யெஷுவாவோடு இணைந்த அந்த அபிஷேகத்தை அவள் பெற்றிருக்கிறாள். அடுத்த ஜீவ தண்ணீர் துறவை பெற்றிருக்கிறாள் என்று சொல்லும் போது அந்த வெல் ஆஃப் லைஃப் லிவிங் வாட்டர்ஸ் சொல்றாரு. அப்ப தண்ணீர் துறவு வெல் ஆஃப் லிவிங் வாட்டர்ன்னு சொல்லும் போது the Bible as the source of the life giving truth. அப்ப ஜீவனை கொடுக்கிற அந்த சத்தியத்தின் ஆதாரமாக இருக்கிறது அந்த வேதாந்தத்தை அவள் பெற்றிருக்காள். இது அவளுக்கு பெற்றிருந்த ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ் என்ற ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். மூணாவது, அந்த வாய்க்கால்கள் உண்டாயிருக்கிறது எங்கிருந்து பார்த்தா லீபனோன் என்று பார்க்கிறோம். லீபனோன் ஏற்கனவே படித்தோம், அது டிவைன் பீயிங்ஸ், தெய்வீக ஜீவிகளை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது அங்க பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் கர்த்தராகிய யெஷுவாவிடமிருந்தும் அங்க போதனைகள் அவளுக்கு ஏராளமாக அங்க வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. வழி ஃப்ளோ அவுட் சொல்றார். அப்போ ஓடி வருகிறது, வாய்க்கால் மூலமா அந்த சத்திய போதனைகள் ஓடி வருகிறது அந்த தோட்டத்தை செழிப்பாக்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த தோட்டத்துல இதெல்லாம் இப்படிப்பட்ட கந்தவர்க்க செடிகளும் சுகந்த தூபவர்க்க மரங்களும் அங்க உண்டாயிருக்கிறது, செழிப்பா இருக்கிறது, சிங்காரவனமா இருக்கிறதுன்னு சொல்லும் போது அது யெஷுவாவுடைய ரெடம்டிவ் ஒர்க் ஒரு மெயின் ரீசனா இருக்குது. அடுத்த நிலையில அவங்களுக்கு பரிசுத்தாவின் அனுக்கிரகம் கிடைச்சிருக்குது, வேதாமும் சத்தியத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, அதாவது கர்த்தராகிய யெஷுவா மூலமா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு சத்திய போதனைகளும் அவ்வப்போது அவங்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் அவளுடைய அந்த தோட்டம் சிங்காரவனமா இருப்பதற்கான மற்றொரு காரியமா இருக்கிறது. ரிடம்டிவ் ஒர்க்கினுடைய நற்பலனாக அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது மட்டும் போதுமா என்றால், இது இருந்தா அவர் நற்கனி உண்டாகிற ஒரு நல்ல மரமாக இருப்பாளா என்று பார்த்தா வேத வசனங்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்ப இதுதான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு படிக்க போற 16ஆம் வசனத்துல அந்த கண்ணோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது மட்டும் போதுமா என்றால் இவைகள் மட்டும் போதாது. இவைகளோடு கூட நல்ல குணாம்சம் அபிவிருத்திக்கு நமக்கு என்ன தேவைன்னா டுவர்ட் அண்ட் அன்டுவர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தேவை. அதாவது அனுகூலமான மற்றும் பிரதிகூலமான அனுபவங்கள் தேவையா இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்றதுபடி சங்கீதம் 119, 67 மற்றும் 71 வாசிப்போம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உன் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அடுத்தது அப்போஸ்தலர் 14:22 நம்ம படிக்கும் போது, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று
பிரவேசிக்க வேண்டும். அதே போல 1 தெசலோனிக்கர் 3:3 இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்றார். அடுத்து 1 பேதுரு 2:19 மற்றும் 21 வாசிப்போம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்ப மாதிரி பார்க்கும்போது கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரி வைத்து போயிருக்க. அவருக்கு முன் பேட்டர்னா அவர் இருக்கிறாரு. இப்போ அவர் விதமாக அந்த 3 வருஷ பலியின் ஊழியத்துல அவருக்கு நேர்ந்த காரியங்களை அவங்க கண்ணோட்டத்துல வைத்திருந்தா இந்த யெஷுவா அவங்களுக்கு ரிடம்டிவ் ஒர்க்கா, அதாவது அவங்களுக்கு இந்த விதமான ஒரு வேலை, அந்த நற்பலின் விளைவாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், பரிசுத்தாவின் அந்த அனுக்கிரகத்தை பெற்றிருந்தாலும், வேதாந்தத்தின் சத்திய காரியங்கள் இருந்து தேவனிடத்துல யெஷுவாவிலிருந்து அங்க பிரத்யேகமான அந்த டீச்சிங்ஸ் போதனைகள் அவளுக்கு வந்திருந்தாலும் அது அவளுடைய குணாம்சத்தை அபிவிருத்தி செய்யாது. இப்படிப்பட்ட தோட்டங்கள்ல சிங்காரவனமா இருப்பதற்கான 3வது ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற அந்த அந்த டுவர்ட் அண்ட் அன்டுவர்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இதன் மூலமா தான் அவள் இவ்விதமான ஒரு சிங்காரவனமா இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற நற்கனிகள், அதனுடைய சுகந்த வாசனை தான் யெஷுவா மிக பிரியமா அதை கருதுகிறாரு. அதுக்கு இது அடுத்த 17 பின்னொரு வசனங்கள் அது இன்னும் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க இந்த அனுபவங்கள் என்ன என்பது 16 வசனத்துல இருக்கு. 4:16 வாசிப்போம். வாடையே எழும்பு, தென்றலே வா, அந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்ப இங்கே 3 காரியங்கள் அங்க ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாடையே எழும்பு, தென்றலே வான்னு சொல்றாங்க. அப்போ அங்க நார்த் விண்ட் அண்ட் சவுத் விண்ட் என்று 2 திசைகளிலிருந்து வீசுகிற அந்த காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கு தமிழ்ல வாடையே எழும்பு, தென்றலே வா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்க நார்த் விண்ட் அண்ட் கம் டு சவுத், அதாவது வடக்கிலிருந்து வருகிறது, தெற்கிலிருந்து வருகிறது. அப்போ பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் இதுக்கு உண்டான அந்த விளக்கம் கொடுக்கும்போது அந்த நார்த் விண்ட் வந்து அட்வர்சிட்டின்னு சொல்றாரு, அதாவது ஒரு பிரதிகூலமான எதிரடையான காரியங்களா இருக்கிறது. அது சவுத் விண்ட் வந்து ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றாரு, அது செழுமையான ஒரு அனுகூலமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இந்த அனுபவங்கள் தான், அதாவது அநேக உபத்திரங்கள் வழியாக தேவன ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். உபத்திரப்பட்டதுதான் நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி நான் வந்து வழி திருப்பி தெரிஞ்சேன். இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் நம்ம இது நிறைய வசனங்கள் வேதாம் முழு புதிய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடுகளை குறித்து அநேக வசனங்கள் உபத்திரங்களை குறித்து இருந்தாலும் சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது பேதுரு அப்போது சொல்றது போல யெஷுவாவும் அந்த பாதையில சென்றிருக்கு, அவரை ஃபாலோ பண்றவங்க அப்படிதான் அந்த பாதையில தான் நடக்கணும், நெருக்கமான பாதை. அப்போ அவங்களுக்கு நேரிட்ட பிரதிகூலமான அல்லது அனுகூலமான அனுபவங்கள் வழியாக தான் அவங்க குணாம்சத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் என்கிற முதல் நிலையில இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க தோட்டம், மறுபடியும் இங்க தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வழியே உன் தோட்டத்திலே வீஸ் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முன்பு பார்த்தது போல அவருடைய தோட்டம் அந்த ஸ்பியர் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ் அல்லது ஸ்பியர் ஆஃப் த ஹார்ட் அண்ட் மைண்ட் என்று சொல்லிட்டார். அவளுடைய நன்மை பயக்கக்கூடிய அந்த அந்த ஸ்பியர்ன்னு சொல்ல, அதாவது அந்த செயல் எல்லை அல்லது சத்திய பிரதேசம் என்று சொல்லலாம். அப்போ சத்திய பிரதேசம் சொன்னா அது புது மனம், இருதயம், சித்தத்தினுடைய ஆவிக்குரிய பிரதேசத்தையும் நம்ம சொல்றோம். அந்த ஸ்பியர் ஆஃப் த ஸ்பிரிட், அதாவது ஆவியின் மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம் சொல்லும்போது சத்திய பிரதேசம் சொல்றோம் அல்லது இந்த ஆவிக்குரிய பிரதேசம் என்றும் அங்க சொல்றோம். அப்ப இது ஏற்கனவே அந்த தோட்டம் என்ற ரீதியில அதான் படிச்சோம். இப்ப இந்த ஒரு தோட்டத்துலதான் இப்போ அந்த 2 விதமான காற்று, அது வாடையே எழும்பு, தென்றலே வா என்று இப்ப மனவாட்டியே அது வில்லிங்கா விருப்பப்படுறா, இந்த மாதிரி வந்து வீசு என்று அங்க
விரும்புகிறவளாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தோட்டத்தில் வாடையே, அதாவது நார்த் விண்ட் எழும்பு, தென்றலே வா என்று சொல்லும் போது அந்த அவளுடைய நன்மை பயக்கும் அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஸ்பியர் ஆஃப் த ஃப்ரூட்ஃபுல்னஸ் பிரதேசத்தின் மீது துன்பமே வா, அதாவது அதை ஏற்றுக்கொள்கிறார், வரணும், எனக்கு வரணும், அது துன்பங்கள் வரணும். அதே போல அந்த பிரதேசத்துக்குள் செழுமையான அனுபவங்களும் வரணும் என்று இப்ப மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். வந்து வீசு என்கிற காரியத்துல அவள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அனுபவங்கள் இல்லாம அவர் அவருடைய மணவாளனுடைய சாயல வளர முடியாது. ஏன்னா வேத வசனங்கள் அவளுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவளுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட அனுக்கிரகம் கிடைச்சிருக்குது, வேதாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது சத்திய போதனைகளும் யேசுவா கிறிஸ்து மூலம் தேவனிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப இது அவளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்ப சொல்றார், அப்ப இந்த பிரதேசத்துக்குள் அந்த துன்பம் வர அவள் எதிர்பார்க்கிறார். அதே போல செழிப்பும் அங்க வரணும்னு இருக்கிறார். அந்த ரெண்டு காரியத்தையும் எதுவானாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். தேவன் எது கொடுத்தாலும் அது நன்மைக்காக, அவருடைய ஆவிக்குரிய நலனுக்கு பிரயோஜனம் உள்ளதான் இருக்கும்னு அவளுக்கு அவள் அந்த காரியங்களை எதிர்பார்க்கலாம். அப்ப அதுதான் இங்க சொல்றார், அவள் தனது பிரதிஷ்டின் ஜீவியத்தின் அனுபவத்தில் அது துன்பமாகவோ அல்லது செழுமையாகவோ எதுவானாலும் வரட்டுமே, அது எதுவானாலும் அது அவளுடைய நன்மைக்காகவே, அவளது மேலான நலனுக்காகவே கிரியை செய்யும் என்பதில் அவளுடைய விசுவாசத்தின் முழு நிச்சயத்தை அவர் பெற்றிருக்கிறாள். அந்த நிச்சயத்தோடு இப்போ அதை வரவேற்கிறார், வா என்று வெல்கம் பண்ணி அதை அழைக்கிறார். அப்போ இதான் படிச்சிருக்கிறோம் இல்லையா, ரோமர் 8:28 அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த ஆல் திங்ஸ் என்று பார்க்கும்போது அது டுவார்ட் அண்ட் அன்டுவார்ட் திங்ஸ் என்று படிச்சிருக்கிறோம். அது ஆல் திங்ஸ் போது ரெண்டு காரியங்கள் அடங்குனது. அப்போ அந்த அனுகூலமானதும் பிரதிகூலமானதான அந்த சகல காரியங்கள் அது எதுவானாலும் அது அவர்களுடைய ஆவிக்குரிய நலனாக புது சிருஷ்டியின் அபிவிருத்திக்கு ஏதுவாக தான் கிரியை செய்யும் என்பதில் அவர் விசுவாச உறுதியோட அவர் தென்றலே வா, வாடையை எழும்பு என்று அங்க அந்த காரியங்களை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அப்போ தேவனுடைய அந்த டுவர்ட், அதாவது அனுகூலமான அனுபவங்கள் என்னன்னு பார்த்தா, இந்த ரோமர் 8:28 விளக்கத்தின்படி பார்க்கும்போது அது ஆவி வார்த்தை பரிபாலனம் மற்றும் அந்த ஊழியத்துக்கான சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிற அனுகூலமான அனுபவங்கள், டுவர்ட் திங்ஸ், டுவர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் என்று பார்க்குறோம். பிரதிகூலமானன்னு சொல்லும்போது அது எண்ணற்ற காரியங்களா பாஸ்டர் ஜான்சன் எழுதுறாரு இல்லைங்களா, இழப்புகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள், தோல்விகள், ஷெல்விங்ஸ், அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்ட தனியை பிரத்யேகமாக ஒதுக்கி வைக்கப்படுது, இதெல்லாம் நிறைய வார்த்தைகளை அந்த நெருக்கமான பாதின அனுபவங்கள் அவங்க நேடுகிறத பிரதிகூலமான அனுபவங்கள், இதெல்லாம் அன்டுவர்ட் திங்ஸ். இதுவும் அவங்களுடைய நன்மைக்காக தான், புது சிருஷ்டியின் அபிவிருத்திக்காக தான் இதெல்லாம் அங்கு அனுமதிக்கப்படுகிறது என்று நாம் படிக்கிறோம். அப்ப இதுதான் அவ இப்ப விரும்பி தன்னில் வர எதிர்பார்ப்ப. ஏன்னா இதனுடைய பலன் அவளுக்கு தெரியும், இதனாலதான் குணாம்சம் அபிவிருத்தி ஆகும், அதனாலதான் அவ சிங்காரவனம் உள்ள ஒரு தோட்டமா தன்னை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். இதுதான் அவளோட நேசர் ரொம்ப பிரியப்பட்டு விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது என்று அவள் அறிந்து அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இங்க வாடையே எழும்பு, தென்றலே வா என்று சொல்கிறார். நம்ம இந்த திராட்சை செடியோடைய ஓமையில படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, யோவான் 15:2 படிப்போம். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இது தேவை இல்லைங்களா, அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். அப்போ நல்ல கனி கொடுக்கணும்னா அது சரியான கிளை நறுக்குதல் இருக்க வேண்டும். இதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் அவங்களுடைய சிக்ஷைகளாக, சோதனைகளாக அவங்களுக்கு அந்த காரியங்கள் இருந்தால் தான் அவங்க சரியான கனி கொடுப்போம், அதாவது ஆவிக்குரிய குணசீலங்களில் அபிவிருத்தி ஆக முடியும் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அதனாலதான் அந்த மரம் இப்போ இந்த ரெண்டு விதமான காற்றுகள் சொல்றாரு, டுவர்ட் அண்ட் அன்டுவர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த காற்று என்ன செய்யணும்னா, கந்த பிசின்கள் வழிய என் தோட்டத்தில் வீசு. இதுதான் அவள் அந்த அனுபவங்கள் எதுவானாலும், அது பிரதிகூலமா இருந்தாலும் சரி, அனுகூலமா இருந்தாலும் சரி, அது எதுவானாலும் அவருடைய ஆவிக்குரிய நலன்களுக்கு, குணாம்ச அபிவிருத்திக்கு, அதனுடைய இப்போ அந்த பிசின்கள் படிச்சாலும் ஏற்கனவே அந்த தூப வர்க்கங்கள், கந்த வர்க்கங்கள் எல்லாம்
அந்த பிசின் வகை தான். அது எதனால வருதுன்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து வடிகிற அதுல இருந்து அந்த காரியங்கள். இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த முருங்கை மரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிபட்டு காயப்பட்டா அதுல இருந்து பாத்தீங்கன்னா சில பிசின் போல வடிஞ்சிருக்கும். அது நம்ம பார்த்தது வேற எங்கேயும் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது இல்லை. அப்ப கந்த பிசின்கள் வழியே என் தோட்டத்தில் வந்து வீசு சொல்லும்போது, காற்று வந்து வீசுனா அதுல இருந்து கந்த பிசின் மரத்திலிருந்து பிசின் வருமா என்றால், இங்க அது எவ்விதமான அனுபவங்களா இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ தேவன் அவர்களை சிட்சிக்கிறார். அப்போ எபிரேயர்ல படிக்கிறோம், அந்த சிட்சை அவங்களுக்கு தேவை. இல்லைன்னா அவங்க வேறொரு வேறொருத்தர் இந்த பிள்ளைகள் ஆயிடுவாங்க சொல்றாரு இல்லையா. அப்போ அது போல காரியங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் தேவையா இருக்கு. அதுக்காக தான் தேவன் அனுமதிக்கிறார். அந்த அர்த்தத்துலதான் இப்ப கந்த பிசின்கள் வழியே என் தோட்டத்தில் வந்து வீசு என்று அந்த மனவாட்டி அதை மனப்பூர்வமாக விதமான அனுபவங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள், அதை எதிர்பார்க்கிறாள். அப்போ நம்ம பாஸ்டர் ரசல் சொல்றாரு இல்லையா, நம்ம துன்பங்களை உபத்திரவங்களை எதிர்பார்க்கிறது ஒரு பிளஸிங், அது நம்ம வரும்போது அத ஒரு பிளஸிங், அதை அனுபவிக்கும் போது அதை ஓவர் கம் பண்ணும்போது இன்னொரு பிளஸிங் சொல்றா இல்லையா. அப்போ 3 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளதா எதிர்பார்க்கணும், அது வந்த போது அதை சகிக்கணும், அதை ஓவர் கம் பண்ணும்போது இப்படி 3 விதமான காரியங்களை சொல்றார். அப்போ அந்த விவரத்துக்கு நம்ம போல. இப்போ அதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அவளுக்கு பிரதிகூலமானதும் அனுகூலமானதுமான இந்த உருவகமான காற்று வந்து வீசும் போது அந்த அனுபவங்கள் எதுவானாலும் அது அவளது கிருபைகள் அனைத்திலும் இன்னும் அதிகமான நற்பலன்களை அது தன்னில் தானே வெளிப்படுத்துகிற ஒரு விளைவை உண்டு பண்ணட்டும் என்று அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் இவ்விதமான அனுபவங்களை அவள் எதிர்பார்க்கிறாள். அப்போ இந்த அனுபவங்கள் எதுவானாலும் அவளுக்கு தேவை கந்த பிசின்கள் வடிய, அதாவது அவளுடைய குணாம்சங்களுடைய நறுமணம் இன்னும் அதிகமாக வெளிப்படட்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக விதமான அனுபவங்களை எதிர்பார்க்கிறாள், விரும்புகிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். இதனுடைய விளைவு இப்படி வந்து வடிய அந்த தோட்டத்தில் வீசினதுனால இப்போ அவள் அந்த மரத்திலிருந்து வடிந்த பிசின்கள் அதுக்குரிய ஏற்ற காலத்துல தானாகவே அது வாசனை வெளிப்படுத்தும். அப்போ வெள்ளை போலத்தை பற்றி படிக்கும்போது கூட அதுல சில வாட்ஸ்அப்ல நிறைய காரியங்களை பார்க்கும்போது அது ஒரு யூடியூப் வீடியோல காமிக்கிறாங்க. அப்போ அந்த பிசின் வடிந்து அது ஒரு கிறிஸ்டல், அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே தானாகவே அதுல இருந்து வாசனை வீச ஆரம்பிச்சிருமா. அதுதான் இங்க அந்த மைண்ட்ல வச்சு இதை படிச்சோம்னா இது அழகா இந்த காரியங்கள் புரியும். அப்போ அந்த எவ்விதமான அனுபவங்கள் இருந்தாலும் அது அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா அவளுடைய குணாம்ச கிருபைகள்ல ஏதோ ஒரு முன்னேற்றத்தை அவளுக்கு கொடுத்துருக்கணும். இந்த நோக்கத்துக்காக தான் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாள். இதனால வடிந்த அந்த பிசின் சும்மா இருக்காது இல்லைங்களா, அது உடனே அதனுடைய இயல்பை காமிக்கும். அதனுடைய வாசனையை தோட்டம் முழுவதும் அங்க வீச செய்யும். அப்போ மணவாளன் அதனால கவரப்பட்டு இப்போ அவளிடத்தை இன்னும் அதிகமா நெருங்கி வர காரணமா இருக்கிறது. அதான் சொல்ற அடுத்த வசனத்தின் பகுதி 3வது பகுதியில, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கன்னிகளை புசிப்பாராக என்று இப்போ மணவாளனை வெல்கம் பண்ணி அழைக்கிறார். ஏன்னா இப்போ குணக்கிருப்பிகள் அபிவிருத்தி ஆயிருக்கிறது, அதை மணவாளன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா. நம்ம ஒரு கருத்துல அது திடப்படுத்தி, அதாவது சமச்சீர்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராகன்னு சொல்லும் போது அதுல ஏதாவது குறைவுகள் இருந்தால் அதை சரி பண்ணி அதை கிறிஸ்டலைஸ் ஆகணும் இல்லையா அந்த கனிகள். அப்போ அதுக்கு டெஸ்ட் பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுல இருந்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்றார், அவன் வந்து this will make her lover all the more desires to inspect the sphere of her heart and mind. அவளுடைய மனம் மற்றும் இருதயத்தின் அந்த செயல் எல்லை, அந்த சத்திய பிரதேசத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அவர் வந்து பார்க்கணும் அந்த குணக்கிருபிகள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அந்த கனிகளை எடுத்து புசிச்சா அந்த மரத்தின் தன்மை எப்படின்னு ஒரு தோட்டக்காரர் அறிந்து கொள்றது போல நீங்க வந்து அதை பார்வையிடுங்க என்று இன்னும் அதிகமா விரும்புறான். ஏன்னா தண்ணியில் அபிவிருத்தியான அந்த குணசீலங்களை அவளுக்கு மணவாளனுக்கு பிரியமா காண்பிக்க அவள் முற்படுகிறார். இது அவளை தானாகவே உருவாக்குறது. இப்படி அந்த இயல்பான குண இயல்பாக மாறிட்டாங்க அவங்க அந்த மணவாட்டி சபை. அப்போ அவங்களுடைய நேசரை இப்போ அந்த தோட்டத்தை வந்து பார்வையிடும்படி, அதை மேற்பார்வையிடும்படி அதிகமாக இப்போ விரும்புறான்.
சரிங்களா? அந்த இந்த சூழ்நிலை அவளுக்கு உருவாக்குகிறது. ஏன்னா இப்போ இந்த துன்பம் அதிகமா வரும்போது அடுத்தது அந்த அரவணைப்பு வரணும். ஏற்கனவே முந்தின வசனங்களை படிச்சோம் இல்லையா? அந்த நேசருடைய கை அவளை தாங்கிட்டு இருக்குன்னு படிக்கிறோம். ஏன்னா அடுத்தது அவளுக்கு ஆறுதல் தேவை இல்லைங்களா? அவ்வளவு துன்பத்தின் சகித்து கொண்டிருக்கும் போது இப்ப பேதுரு அப்போது சொல்வது போல அங்க நன்மை செய்து அந்த தீமையை ஓவர் கம் பண்ணும்போது அதுதான் பெரிதியா இருக்கும். அப்போ உடனே அந்த தீமையின் காரியங்களை அவள் சகித்து கொண்டிருக்கும் போது அதனால் வருகிற அந்த கஷ்டங்களை நேசர் தான் அவளுக்கு அந்த ஆதரவு தரணும் இல்லையா? கம்ஃபர்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் நீங்க வாங்கன்னு சொல்றா. என்னை இந்த தோட்டத்தை பார்வையிடுங்க. அது ஒரு ஆறுதலான காரியமா இருக்கு இல்லையா? அந்த எஜமானர் தோட்டத்துல பார்த்துட்டு அந்த மரத்தினுடைய கனி நல்லா இருக்குன்னு சொன்னா அப்பதான் அந்த மரத்துக்கு சந்தோஷம் இல்லையா? அது போல இங்க உருவகப்படுத்தப்பட்டிருக்கு காட்சிகள். அப்ப சொல்ற இந்த வாசனை நிச்சயமாகவே இந்த வாசனை அந்த நறுமணம் வீசுகிற குணாம்சத்தின் தன்மை அவளோட நேசரை இப்ப அதிகமாக கவர்ந்து இழுக்கும். அதுதான் முதல்ல ஒரு வசனம் படிச்சேன், என் சகோதரியே, என் மணவாளியே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என்ற அந்த மனநிலையை இப்ப அதிகமா தன்னில் உருவாக்கி காண்பிக்கிறார். ஏன்னா அவரை இதுலதான் பிரியப்படுறான்னு தெரியுது இல்லையா? அதனால இப்போ அவள் அந்த நேசரை அதிகமாக அவர் இந்த தோட்டத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு விரும்புறார். அது மட்டுமல்ல, இன்ஸ்பெக்ட் பண்றது மாட்டமல்ல, தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்கிறார். அப்போ இங்க பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் அந்த அவருடைய பிளசன்ட் ஃப்ரூட்ஸ் சொல்றதை விட அந்த தோட்டத்தினுடைய கனிகளை என்று என்ற வார்த்தையை யூஸ் பண்றார். அப்போ இஸ் பிளசன்ட் ஃப்ரூட்ஸ் பதிலா அதனுடைய அந்த தோட்டத்தினுடைய கனிகளை புசிப்பாராக. அப்போ அவர் தமது தோட்டத்திற்கு அதனுடைய அருமையான கனிகளை புசிப்பாராக என்று அவளது ஆத்மா இப்போ அதிகமா ஏங்குகிறது, விருப்பம் கொள்கிறது. அப்போ மோர் டிசைர்ஸ், அந்த காரியங்கள் அதிகமா விருப்பம் கொண்டவளா இருக்கிறாள். இந்த நிலைக்கு அவளை உருவாக்கி இருக்கிறது அவளுடைய காரியங்களை. இப்போ அவளது மனம் மற்றும் இருதயமான அவளது சத்திய பிரதேசத்தில் அவளது தோட்டத்தின் ஆவிக்குரிய கனிகளை ஏற்றுக்கொள்வாராக என்கிறார். இது அவளில் உண்டாகின அவளது தோட்டத்தின் நற்பலன்களால் உண்டானது. ஆனா இந்த நற்பலன்கள் எதனால உண்டானதுன்னு பார்த்தா அது அந்த கிறிஸ்துவனுடைய அவருடைய மீட்பின் வேலையின் அந்த வேலைகளின் நற்பலன்கள் தான் உண்டானது. அதுதான் அடிப்படை காரணம். அந்த காரியத்தை உணர்ந்திருக்கிறார். ஏன்னா இந்த ஆவியின் கனிகளுக்கு அவர் தான் மூல காரணம், ஆதாரம். இப்ப என்னில் ஒரு காரியம் அபிவிருத்தி இருக்காருன்னா அந்த மனவாட்டி இது பார்க்கணும், மனவள் சந்தோஷப்படணும். ஏன்னா அது அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனா இருக்கு இல்லையா? நிச்சயமாக அந்த ஆத்ம வருத்தத்தின் பலனை அவர் கண்டு நிச்சயமா திருப்தி ஆகுவார். அந்த அர்த்தத்துல அவள் அந்த நேசரை அழைக்கிறார். அப்போ அவள் கர்த்தராகிய யாவே தம்முடைய மகிமைக்கென்று தம்முடைய துதிக்காக புகழ்ச்சிக்காக நாட்டின நீதியின் விருட்சங்களாக இருக்கிறாள். அவள் அந்த தோட்டத்தில் நித்தியத்துக்குமான நீதியின் விருட்சமா இருக்க வேண்டும் என்றால் அவள் தனியில் சில குணக்கிருபைகளை அபிவிருத்தி செய்யணும். முதல்ல படிச்சோம். அப்போ அதுல ஒரு கனி விளைந்து இருக்கிறதுன்னு சொல்லும் போது இது எதனால் உண்டானது என்று பார்த்தா அவளது ஆத்ம நேசருடைய வருத்தத்தின் பலனா உண்டாயிருக்கிறது. நிச்சயமாக அதில் அவர் திருப்தி ஆவார். ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். மில்லியனோக காரியங்களுக்கு பொருத்தி படிச்சாலும் அந்த சுவிசேஷ ஜனங்களுக்கும் அவ்விதமான முதல் நிலையில் அந்த வேலையை அவர் செய்கிறார். அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தம் விடுதலமா இருந்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய முயற்சிகள், அவருடைய ஊழியத்தின் காரியங்களா இருக்குது. அதனுடைய நற்பலன் இப்போ அந்த காரியங்களை பார்க்கணும்னு அந்த மனவாட்டி விரும்புகிறார். இது ஒரு உருவகமான அழகமான கவிதை நயம்பட இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது அவங்க மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள அந்த இருதய நேசத்தில் உண்டாகிற ஒரு பிணைப்பு. ஏன்னா இது எங்க காண்பிக்கிறோம்னா அடுத்த வசனம், இதுக்குண்டான 5th சாப்டர்ல 5வது சாப்டர்ல 1வது வசனத்துல மிக அழகாக ஒரு கவிதை நயம் நிறைந்த ஒரு பாடலா இது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 5:1 வாசிப்போம். உன்னதப்பட்ட 5:1. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள்.
பூர்த்தியாய் குடியுங்கள். இது எவ்வளோ பாருங்க, சபைக்கும் யெகோவாவுக்கும் உள்ள ஒரு பரஸ்பர உறவு, அந்த அன்பு இல்லையா, அந்த அந்த இந்த இருதய நிலை எப்படி இந்த ஒரே சிந்தைன்னு சொல்லும் போது தலையானவரோட எவ்வளவு அட்டாச்மெண்டா அவங்க இருக்கிறாங்கன்னா, இந்த முந்தின வசனத்துல அவர் சொல்றா, கந்த பிசின்கள் வழி என் தோட்டத்தில் வந்து வீசுன்னு 20 விதமான அனுபவங்களே அங்க வரவேற்று அவ ஏற்றுக்கொள்கிறாள். சொல்லிட்டு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம் அருமையான கனிகளை புசிப்பாராக என்ற இருதய வாஞ்சை இருக்கும்போது உடனே அங்க நேசர் வந்துட்டார், தோட்டத்துக்கு வந்துட்டார். அதுதான் இங்க இந்த 5வது சாப்டர் முதல் வசனத்துல, என் சகோதரியே என் மணவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன். அப்போ எவ்வளவு அதிகமா அவள் விருப்பம் கொண்டாலோ அந்த அளவுக்கு தன்னை அவள் அந்த நேசர் மேல அன்பாக தன்னை உருவாக்கி கொண்டாலோ அதனுடைய வெளிப்பாடு உடனே நேசர் வர்றார் அந்த தோட்டத்துக்குள். இது எவ்வளவு ஒரு பரஸ்பரமான அந்த உறவை மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் உண்டான காரியங்களை அழகா சித்தரிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்கே 2 உறவு இல்லையா, சகோதரியை மணவாளியே என்று அழைக்கிறார். இது யாவேதோனுடைய குமாரத்தையும் கிறிஸ்தனுடைய மணவாட்டியுமா இருக்கிற இப்ப அவளிடத்தில் இப்பொழுது மணவாளன் சொல்றார், நான் என் தோட்டத்தில் வந்தேன். அவள் விரும்பினபடியே இப்போ அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறார் அவர் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த முதல் நிலையில இருக்க வசனத்துக்கான விளக்கங்களை கொடுக்கும்போது, இதுக்கு முந்தின பகுதியில் வசனம் 9 - 16 வசனங்களை பார்க்கும்போது இது எல்லாமே இந்த தோட்டம் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களே தான் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது 9 பார்த்தா. ஏன்னா அதாவது 4 உன்னத பாட்டு 4:9 - 16 வரைக்கும். அப்போ 4:9 படிக்கும்போது என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று அங்க சொல்லுகிறார். இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் எதனால்னா, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பண்ணினாலும் இருதயத்தை கவர்ந்து கொண்டா. அது என்னன்னு படிச்சோம். 10வது வசனத்துல திராட்சரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கலாம் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கு. இதுவும் குணக்கிருபைகள் சார்ந்த விளக்கத்தை தான் படிச்சோம். 11வது வசனத்துல உன் உதடுகளின் தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லெபனோனின் வாசனை கோப்பா இருக்கிறது. இங்கேயும் அந்த கிரேசஸ் தான் கேரக்டர், அந்த கிரேசஸ் தான் அங்க வர்ணிக்கிறார். 12ல இப்ப படிச்சோம் இல்லையா, நீ அழைக்கப்பட்ட தோட்டம் அதெல்லாம் சொல்றார். அப்ப இங்க தொடர்ந்து இப்போ இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாமே படிக்கும் போது 4th சாப்டர்ல அந்த குணக்கிருபைகள் சார்ந்த காரியங்கள் தான் இருக்குது. அங்க கந்தவர்க்க செடிகள் தூபவர்க்க மரங்கள் இதெல்லாம் சொல்லும் போது அதை தான் அங்க குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அப்ப அதான் சொல்றார், வசனம் 9 - 16 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அது ஆவின் கனிகள் மற்றும் குணசீலங்களின் அந்த குணாம்ச அபிவிருத்தியை பற்றி தான் அது குறிப்பிட்டு காண்பிக்கிறது. விசேஷமா அது பரிசியா காலகட்டத்தின் மெசேஜ், அந்த செய்திகளை பற்றி இந்த வசனங்கள்ல குறிப்பா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பரிசியா காலகட்டத்துல அவங்களுடைய ரைட்டிங்ஸையும் அவருடைய போதனைகளையும் நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் அதுல இருக்குது என்பதுக்கு அந்த அதுவே சாட்சியா இருக்குன்னு பரிசியா மெசஞ்சருடைய அந்த செய்திகள்ல இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இன் த கிரேசஸ் அண்ட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த பரிசுத்த சத்திய செய்தியில அடங்கி இருக்கிறது. அதுதான் அந்த வசனங்கள்ல 9 - 16 வசனம். ஏன்னா இந்த சாப்டருடைய 6 டிவிஷன்ல நம்ம அந்த பிரிவுல தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது அவங்களுடைய குணசீலங்கள், அதாவது டாக்டரின் மற்றும் நீதி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த அனுபவங்கள் தான் படிக்கிறோம். அப்போ ஆவின் குணக்கிருபைகள் அங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. இதுக்கு சாட்சி பரிசியா காலத்தினுடைய அந்த மெசேஜ, அந்த செய்திகளை நம்ம பார்த்தா அவங்களோட ரைட்டிங்ஸ்லும் சரி அவங்களுடைய போதனைகளும் சரி இதுக்கு ஒரு சரியான ஒரு எவிடன்ஸை நம்ம பார்க்க முடியும். அப்போ இதற்கு அந்த காலகட்டத்தின் எழுத்து படைப்புகளையும் பிரசங்கத்தையும் ஆழ்ந்து கவனிக்கும் போது இதற்குரிய சாட்சியை நம்ம அதில் காண முடியும். ஏன்னா இந்த பிரிவு, அதாவது வசனம் 4:1 வசனம் 5:1 வரைக்கும் இது ஒரு பிரிவு இல்லையா. நம்ம படிக்கிற 6 பிரிவுல இது 4th டிவிஷன்ல தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அதுல அந்த கண்ணோட்டத்துல தான் படிக்கணும்னு முதல்ல படிச்சோம். அப்போ இந்த பிரிவு இதோட முடியுது, 5:1 அந்த 4th டிவிஷன் முடியுது. அப்போ இந்த பிரிவின் முடியல, இந்த டிவிஷன் முடியும் போது இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதாவது அந்த மனவாட்டியினுடைய ஒரு அந்த பயனளிக்கும் தன்மையை பற்றிய ஒரு விசேஷ காரியம் வலியுறுத்தப்படுகிறது என்றால் அது அவளுடைய குணசீலங்களின் அபிவிருத்தியா தான் இருக்குது.
அப்போ அதுல அவள் இடத்துல காணப்பட்டதா என்று பார்க்கும்போது இந்த வசனத்துல 5:1 அது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு சாட்சி என்னன்னு பார்த்தா அந்த காலகட்டத்தினுடைய எழுத்து படைப்புகளையும் அந்த சத்திய போதனைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது நிச்சயமா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கும்னு சொல்றாரு. அப்போ பர்ஷியா காலகட்டத்தின் பிரசங்கள் மற்றும் எழுத்து படைப்புகளை ஆழ்ந்து யோசித்து கவனத்தில் கொள்கிற போது, அதாவது பர்ஷியா மெசேஜ் அந்த செய்திகள்ல முக்கியமா ஆவியின் கனிகள் மற்றும் குணக்கிருபைகளினுடைய அந்த குணாம்ச அபிவிருத்தி பற்றிய காரியங்கள் அதிகமாக அங்க வெளிப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு சாட்சி பாஸ்டர் ரசலுடைய ரைட்டிங்ஸ் எடுத்து பார்த்தா அதுக்கு ஏராளமான சாட்சி நம்ம பார்க்கலாம். அப்போ மதரி அந்த டாக்டரின் சைட்ல மட்டும் அந்த காரியங்கள் எழுதாம குணசீலங்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட் பற்றிய காரியங்களையும் அபிவிருத்தி பற்றிய காரியங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா வேதாகமம் மொத்தமா எடுத்தா முழுவதும் அந்த ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம புத்தகங்கள் எடுத்து பார்த்தா அதுல ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கிற தேவனுடைய ஜனங்களின் அந்த தனிப்பட்ட நபர் சார்ந்த அனுபவங்களை அவங்க சார்ந்த சம்பவங்கள், அந்த ஒரு மோசேன்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு சார்ந்த சம்பவங்கள், டைப் அண்ட் டைப் இல்லை, மோசே சார்ந்த அந்த பொதுவான அனுபவங்கள், இப்போ நோவா, ஆபேல், இப்படிப்பட்ட தனிப்பட்ட நபர் சார்ந்த காரியங்கள், அது அவங்களுடைய அனுபவங்கள். இதனோட ஒரு ஆர்டிகிள் எழுதும் போது நிச்சயமா அது அவங்களுடைய தனிப்பட்ட நபர் சார்ந்த குணசீலங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கிறார். பாஸ்டர் ரசலோட ரைட்டிங்ஸ்ல நம்ம நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா, அதுக்கு எவிடன்ஸ். அப்போ சொல்றார், அப்போ பிரத்யேகமா அவருடைய குணாம்சங்களை பாஸ்டர் அவர்கள் அநேகமான பல ஆர்டிகிள்ல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். எழுதுனது மாத்திரம் இல்ல, அது அவருடைய போதனையின் மூலமாகவும் அந்த பர்ஷியா காலகட்டத்துல மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்திருப்பார். பர்ஷியா அந்த மெசேஜ் மூலமா, செய்தி மூலமா என்று நாம் படிக்கிறோம். அப்போ அதுபடி பார்த்தா அந்த ஆதாமையும் ஒரு கேரக்டரா எடுத்து அங்க டீல் பண்ணியிருக்கிறார். அதுல இருந்து பரிசுத்த அப்போஸ்தலர்கள் வரை, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அந்த தனிப்பட்ட நபர் சார்ந்த குணாம்சங்களை நமக்கு பாஸ்டர் அவர்கள் தமது எழுத்து படைப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல பார்த்தா ஆபேல் காயினுடைய கேரக்டர், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யோபு, அதுபோல சாமுவேல், சிம்சோன், கிதியோன், அதுபோல் ராஜாக்கள்ல பார்த்தா சவுல், தாவீது, சாலமோன், அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட தனிப்பட்ட நபர் சார்ந்த காரியங்கள்ல எடுத்து விவரிக்கப்படும் போது அவங்களுடைய குண கிருபைகளை அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. விசேஷமா நம்ம யோசிப்பு பாடத்தை படிக்கும் போது எவ்வளவு உன்னதமான கேரக்டர் அதுல அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கர்த்தரா யேசுவுடைய மினிஸ்ட்ரி அதெல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். அவரோட ரைட்டிங்ஸ்ல தான் அது பிடி பிஎஸ்ல வந்திருக்குது. ஆனா மெயினா டவர் ரீடிங்ல எடுத்துதான் இப்போ நம்ம கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களை தியானிக்கிறோம். அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு அசைவு, அவங்களுடைய வார்த்தை, அவருடைய செய்கை எல்லாத்தையும் எவ்வளவு ஒரு அந்த குண கிருபைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பர்ஷியா மெசஞ்சர் என்று நம்ம பார்க்கிறோம். அது போல பரிசுத்த பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபு, யோவான் சானகன், இப்படி ஒவ்வொருவருடைய கேரக்டர் எடுத்து அதுல இருக்கிற காரியங்களை நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். விஷயமா பரிசுத்த பவுலும் காரியங்களை படிக்கும் போது அவருடைய நுணுக்கமான அவர் ஒவ்வொரு இடத்துல எவ்விதமான அந்த குணக்கிருபைகளை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்கிற காரியங்களை நம்ம பார்வையில கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வழக்கம் போல படிப்போம், ஆனா அவருடைய வியூ பாயிண்ட் வித்தியாசமா இருக்கும். அதுல ஒரு அழகான ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல, அந்த எத்திக்கல் டீச்சிங் சொல்றோம் இல்லையா, ஒழுக்கம், நீதி சம்பந்தமான காரியங்கள் அடிப்படையில ஏராளமான காரியங்கள் அதுல வந்திருக்கிறத நம்ம அந்த பர்ஷியா மெசஞ்சருடைய வார்த்தைகள்ல அதுக்கு எவிடன்ஸ் இருக்கிறத நம்மளால காண முடியும். அதுதான் இந்த வசனத்துல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அந்த காரியத்தை தான் இங்க வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது எதனுடைய வெளிப்பாடு என்று நம்ம பார்க்கும்போது அவளது நேசர் இப்ப அவளோட தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். வந்ததுனால இப்போ அதுல இருந்து இப்போ இப்படிப்பட்ட குணக்கிருபைகள் மற்றும் அந்த ஆவின் கனிகளுடைய அபிவிருத்திக்கான காரியங்கள் அதிகமா அங்க பரிஷா மெசேஜ் அந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டது. ஏன்னா அவளது நேசர் இப்ப தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். வந்து என்ன செய்யறார், சேர்த்தேன், புசித்தேன், குடித்தேன் சொல்லிட்டு குடியுங்கள் என்று மற்ற அந்த காரியங்களும் சொல்றாங்க. குடியுங்கள் என்று மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார். அப்ப இந்த அர்த்தத்தில் தான் அந்த வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது
வந்து அவர் என்ன செய்யறாரு, தோட்டத்துக்கு வரணும்னு வந்துட்டார், வந்தேன்னு சொல்லிட்டாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, வெள்ளை போலத்தை என் கந்தவர்க்கங்க சேர்த்தேன்னு சொல்றார். அப்போ நான் என் தோட்டத்துக்கு வந்தேன் என்று யேசுவா அங்க சொல்லும் போது அந்த அவளுடைய அந்த மணவாட்டியுடைய the sphere of her fruitfulness, அவளுடைய நன்மை பயக்கும் அந்த சத்திய பிரதேசத்துக்குள் வந்திருக்கிறார், வந்தேன் என்று அங்க சொல்லுகிறார். அப்போ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம வசனம் 12 - 16 வரைக்கும் நம்ம படிக்கும் போது சில இடங்கள்ல தோட்டம் சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல தோட்டங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. சில வசனங்கள்ல இப்போ உன் தோட்டம் சொல்லு 4:13 பார்த்தா உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அது 4:15 படிக்கும் போது தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுலையுமே யூஸ் பண்றார், தோட்டம் தோட்டங்கள் என்று சொல்றார். அப்ப இங்க சொல்றாரு அது ஒரு அவள்னு சொன்னாலே அது சபையை தான் அடையாளப்படுத்துகிறது. அப்போ மணவாட்டியோட 1,44,000 பேரையும் அது குறிப்பிக்குது சபைன்னு சொன்னா, அவள் என்று சொன்னாலும். ஆனாலும் நம்ம படிக்கிற காலகட்டம் பரிசுயா காலகட்டத்தில் இருப்பதனால அந்த காலகட்டத்தில் இருந்த பரிசுத்தவான்களை அவள் என்ற அர்த்தத்துல நம்ம பிரத்யேகமா குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த காலகட்டத்தை அனுபவங்களை படிக்கும் போது. அதே போலவே அங்க மணவாளி என்று சொல்லும் போதும் அவள் என்று சொல்லும் போதும் அது தனிப்பட்ட நபரையும் குறிக்கலாம், இல்ல ஒரு கூட்டம், ஒரு ஃபெலோஷிப் ஐக்கிய கூட்டம் போல அந்த ஒரு எக்லிஷியான்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஒரு கூட்டமா காரியங்களும் சொல்லலாம், ஒரு ஐக்கியத்தை கூட குறிப்பிட்டு காண்பிக்கலாம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லும்போது இண்டிவிஜுவலி ஆர் கலெக்டிவ்லின்னு சொல்றார். ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த அனுபவங்களும் சொல்லலாம், ஒரு கூட்டமாக இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய நிலையிலும் அந்த காரியங்களை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாரு என்று சொல்லலாம். ஆனாலும் வெரி ஸ்பெசிபிக்கா இந்த வசனங்கள் எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு தனிப்பட்ட நபருடைய அந்த மணவாட்டியுடைய அந்த ஆவிக்குரிய பிரதேசத்துக்குள் வந்து இப்போ அவர் வந்திருக்கிறார், வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுகிறார், அந்த கனிகளை சேர்க்கிறார் இப்போ இல்லையா. அதுதான் அந்த வெள்ளை போலத்தையும் கந்தவர்க்கங்களும் சேர்த்து, இதுதான் அது கனிகள் அதுல. ஏன்னா அதுலதான் வெள்ளை போலம் செடி இருக்குது, கந்தவர்க்கங்கள்லாம் இருக்கு அந்த சிங்கார வனத்துல. அப்போ அதுதான் அங்க சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஸ்பியர் ஆஃப் ஹர் ஃப்ரூட்ஃபுல்னஸ், அந்த தோட்டம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் சார்ந்த இருதயம், அந்த மனம் இறுதி சித்தம் சார்ந்த சத்திய பிரதேசத்துக்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார் என்பதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ அவருடைய அந்த மீட்பின் வேலையினுடைய நற்பலன்களுடைய விளைவை இப்போ பார்க்கிறார், அதனுடைய பலனை இப்போ கண்டு திருப்தி ஆகிறதுக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த கனிகளை அந்த வெள்ளை போலத்தையும் கந்தவர்க்கும் சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் அங்க அவர் செய்து கொண்டிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப சொல்ற வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே படிச்ச வெள்ளை போலம் சத்தியத்தையும் கந்த வர்க்கங்கள் கிரேசஸ் குணக்கிருபைகளை அடையாளப்படுத்துகிறது என்று படிச்சோம். ஆனா தூப வர்க்கங்கள் வந்து சாய்ஸ் ஃப்ரூட் இல்லையா, அந்த விருப்ப தேர்வுக்குள்ள அந்த பிரத்யேக திறமைகளை காண்பிக்கிறது. ஆனா இங்க கந்த வர்க்கங்கள் வந்து குணக்கிருபைகளை குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அப்ப இந்த சத்தியம் இந்த குணக்கிருபைகள் என்னன்னு பார்த்தா, அந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியம் என்று சொல்கிறார், ட்ரூத் as due, கிரேசஸ் வந்து கிரேசஸ் as due என்று சொல்கிறார். இந்த ரெண்டு காரியங்களும் அங்க சேர்த்தேன் என்று சொல்கிறார். அப்போ காலத்துக்கு ஏற்ற சத்தியம் மற்றும் காலத்துக்கு ஏற்ற குணக்கிருபைகளை, அதாவது மத கோட்பாடுகள் மற்றும் நீதி சம்பந்த அந்த ஒழுக்க ரீதியான சத்தியங்களை இனி லாஜிக்கல் சிஸ்டம் என்று சொல்கிறார். அதுல இருந்து நான் சேர்த்தேன் என்று சொல்கிறேன். கலெக்டட் இன் லாஜிக்கல் சிஸ்டம் as the truth as due and the graces as due சொல்றார். இதுதான் அந்த வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காரியங்களை பரிசுத்த ட்ரூத் மூலமாக இப்படிப்பட்ட மத கோட்பாடுகள் சார்ந்த காரியங்களும் ஒழுக்க ரீதியான அந்த சத்திய போதனைகளும் எழுத்து படைப்புகளையும் அவங்க பிரசன்ட் பண்ணும்போது நிச்சயமா அது அவங்களுடைய பகுத்தறிவுக்கு பொருத்தமான ஒரு அம்சத்துலதான் அவங்க, அதாவது ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பகுத்தாராய்ந்து அந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய பொருத்தமான அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை செய்திருக்கிறாங்க, அது கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அடிப்படையில தான் அவர் சொல்ற உன்னுடைய அந்த நாவின் கீழ் உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. அப்ப அந்த வர்ணிப்புல அதுதான் படிச்சோம். அவளுடைய அந்த சத்திய போதனைகள் அவ்வளவு ஒரு மற்றவர்களுக்கு ஒரு
நரிஷ்மெண்டா இருக்குது. அது அவ்வளோ ஒரு பயனுள்ள தன்மையா இருக்குது, மற்றவர்களால் எளிதா புரிந்து கொள்ள கூடியதா இருக்கிறது, டெண்டர் நரிஷ்மெண்டா இருக்குதுன்னு படிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அந்த பகுத்தறிவோடு பொருத்தமான முறையில், அந்த பொருத்தமான ரீதியில அது அங்க விளக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்தியங்கள். ஏன்னா ஏற்கனவே இருந்த இருண்ட ஏக காலகட்டத்தில் இருந்த தப்பறைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை பாஸ்டர் ரசல் மூலமா, பரிஷியா மெசேஜர் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதையெல்லாம் இங்கு சேகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சேர்த்தேன் என்று சொல்றார். அப்போ பரிஷியா இயக்கத்தின் அந்த அறுவடை இயக்கத்தின் தேவ ஜனங்களுக்கு இது அவங்க அதை சேர்த்தாங்க. இது வந்து யெஷுவா கிறிஸ்து வந்து அந்த தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் கந்தவர்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை தேனோடு புசித்தேன், அதுக்கு அடுத்து சொல்றாரு என் திராட்சை பாலோடு குடித்தேன். இதெல்லாம் அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் போல இருக்குது, அதுல அவர் பார்ட்டேக் பண்ண போல இருக்கிறது. ஆனா இது எதை காண்பிக்கிறதுன்னா, ஏன்னா இதெல்லாம் அவர் தான் கொடுத்தார் இல்லையா? அப்போ எந்த ரீதியில இது சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த காலகட்டத்துல அவர் தம்முடைய வாயா இருந்த பரிஷியா மெசஞ்சர் மூலமா இந்த காரியங்களை கொடுத்தார். சத்திய போதனைகளையும் எழுத்து படைப்புகளையும் அவருக்கு கொடுத்தார், அவருடைய வாயா இருக்கிற பரிஷியா மெசஞ்சர் மூலமா. அவர் மூலமா மற்றவர்களுக்கு கிடைக்குது இல்லையா, மற்ற பரிசுத்தவான்களுக்கு கிடைக்குது. இங்க எல்லாம் மனவாட்டி பற்றி தான் இங்க பேசுறாரு, அந்த அழைப்புக்குள் வந்தவங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ அவங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கிடைச்சது போல அந்த கருத்துல வரார். ஏன்னா பின்னாடி இன்னொரு வசனத்துல அதை அழகா பேரலர் பண்ணி காமிக்கிறாரு. இந்த வசனத்தினுடைய கடைசி முடிவும் அப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் சொல்றாரு. அப்போ இத அவர் வந்து நான் தோட்டத்துக்கு வந்தேன், சேர்த்தேன், புசித்தேன், குடித்தேன்லாம் இல்லை. அவருக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் இருக்கிற அந்த பரிஷியா மெசஞ்சர், அந்த அறுவடை இயக்கத்துல பரிஷியாவுடைய ட்ரூத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏன்னா அது அவருடைய வாயா இருக்கிற பரிஷியா மெசஞ்சர் மூலமா கொடுக்குற விதமான உன்னதமான சத்தியங்களை அந்த காலகட்டத்தில் இருக்கிற அறுவடை செய்தியின் மூலமா, அந்த இயக்கத்தின் மூலமா, இதோ மனவாள இந்த செய்தி மூலமா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க நான் வந்தேன், சேர்த்தேன் இல்லையா, புசித்தேன், குடித்தேன், இந்த காரியங்களை சொல்றார். அப்போ அந்த சபைக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவங்க என்ஜாய் பண்ண காரியங்கள்ல இப்ப தானே அதை அனுபவித்தது போல அங்க உருவகப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த காரியத்தோட நிறுத்துவோம். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கு நம்ம டைம் ஆயிடும். அப்ப இந்த காரியத்தோட நிறுத்துவோம். தேவனுக்கு சித்தமான இந்த தொடர்ச்சியான காரியங்களை தான் வருகிற வாரங்கள்ல படிப்போம். அப்போ இன்றைக்கு நாம் படித்த இந்த வசனங்கள் படி பார்க்கும்போது அங்க அந்த கிரேசஸ், குணசீலங்கள் தான் அவர் உயர்வாக மதித்து அதை அப்ரிஷியேட் பண்றார். உங்களுடைய தோட்டத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு. அதே போல மனவாட்டியும் அங்க அப்படிப்பட்ட குணசீலங்கள், ஏன்னா அவருடைய பகுதியில யெஷுவா செய்யற ரிடம்டிவ் ஒர்க் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் கிடைக்குது, வேதாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அங்க சத்திய போதனை கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இருந்தா மட்டும் குணசீலங்கள் வளராது என்பதை அறிந்து இப்போ உபத்திரங்களையும் அந்த அதாவது ஆல் திங்ஸ் படிக்கிறோம் இல்லையா, டுவர்ட் அன்டுவர்ட் திங்ஸ், இதையும் அவர் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவர் இடத்துல அந்த குணாம்சம், நேசர் எதிர்பார்க்கிற அந்த ஆவின் கனிகள், அந்த சுகந்த வாசனையான காரியங்கள்லாம், அந்த கந்தவர்க்க செடிகளும் தூபவர்க்க மரங்களும் தண்ணீர் உருவாகும் என்பதை அறிந்துதான் இப்போ அந்த வாடையே எழும்பு, அங்க அந்த தெண்டலே வா என்றெல்லாம் அங்க அழிக்கிறத பாக்குறோம். இது எவ்வளவுடைய இந்த மனநிலையில அந்த மனவாட்டி எவ்வளவு ஆயத்தமா இருந்து இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்று பாக்குறோம். ஆனா இதுக்காக தான் நம்ம இந்த படிக்கிறோம் இல்லையா, அந்த வெளிப்படுத்தல 3:20 படிக்கிறோம். இது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். அப்ப இதுவும் இந்த அர்த்தத்தின்படி, இந்த வசனத்தின் அடிப்படையில அவர் வந்து தட்டுறாருன்னா யார் கதவை திறக்கிறாங்களோ அவங்க இப்போ அந்த தோட்டத்துக்குள் பிரவேசித்தவங்களா இருக்கிறாங்க. யாருன்னா பரிஷியா மெசஞ்சருடைய செய்தியை சேகரிக்கிற ஒரு நபராக இருக்கிறாங்க. அப்போ யெஷுவா தட்டுக்கிற சத்தத்தை கேட்டு யார் கதவை திறக்கிறாங்களோ அவரோட போஜனம் பண்றாங்க இல்லையா. அந்த போஜனம் பண்ணுகிற அனுபவம் தான் இந்த வசனத்துல இங்க யெஷுவாவுடைய அனுபவம் போல சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்தில் வந்தேன், அந்த வெள்ளை போலத்தையும் கந்தவர்களும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன்னு சொல்லுகிற அனுபவங்கள்லாம் யாருக்கு கிடைக்குதுன்னா, அவர் வந்து கதவை தட்டும் போது யார் கதவை திறக்கிறாங்களோ அவங்க அவரோடு கூட சேர்ந்து அந்த போஜனம் பண்றவங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ யெஷுவாவுக்குள் இருக்கிற சபை வகுப்பாரையும் இங்க அந்த அனுபவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு அடுத்த மீதி பகுதியில சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள்னு சொல்லும்போது இந்த சந்தோஷத்தை அவங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்றாரு. இதுலதான் அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த காரியங்களை இன்னும் தெளிவா நம்ம வர்ற வாரங்களை படிப்போம். தேவன் தாமே இந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது பிரதர். மாடல் எண் 160. வாசலண்டை நின்று ஆவலாய் தட்டும் நேசரேஷ்வாவுக்கு உள்ளம் திறவாயோ.